தீபலட்சுமி மேம் பேசுறீங்களா? எஸ். வணக்கம், வணக்கம் ராஜேஸ்வரி மேடம். அன்மியூட் பண்ணி பேசுங்க ராஜேஸ்வரி மேடம். எங்க இருந்து ராஜேஸ்வரி மேடம்? நான் சென்னை தேனாம்பேட்டையில இருக்கிறேன் மேடம். ஓகே. நான் 2.5 வருஷமா இருக்கிறேன் இந்த குரூப். அப்படியா? நான் இன்னைக்குதான் உங்களை பாக்குறேன். வணக்கம். ரொம்ப வர்றதில்ல, என்னைக்காவது ஒரு நாள் வருவேன். ஓகே ஓகே ஓகே. நிறைய ராஜேஸ்வரி இருக்காங்க, யாருன்னு தெரியல. நான் ராஜேஸ்வரி பரசுராம். ஓகே, பரசுராம். ஓகே, ராஜேஸ்வரி பரசுராம். ஓகே மேடம். ஓகே. எப்படி இருக்கு உங்க தியான பயணம்? கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நல்லா இருக்கு மேடம். நான் அகண்ட தியானத்துல நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் கலந்துக்கிறேன். ஓகே. ஒரு நாளைக்கு 3 hours பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். மார்னிங், அப்புறம் ஆஃப்டர்நூன், ஈவினிங் விடாம பண்றேன் மேடம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். டவுட்ஸ் எனக்கு ஒண்ணும் இல்லை. சரிங்க சரிங்க, தேங்க்யூ. தொடர்ந்து பண்ணுங்க. நீங்க எல்லாம் பெரியவங்க. ஒரு சிட்டிங்ல இன்னும் நிறைய பண்ணணும். நீங்க 1 hour அப்படின்றது உங்க வயசுக்கு போதுமானது கிடையாது. ஸோ நீங்க 2 to 3 hours ஒரு சிட்டிங்ல பண்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா அந்த நம்ம இளம் தோற்றத்தைன்னு சொல்ற விட அந்த யங் ஒரு யங்ஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்க எனர்ஜியா, அந்த மாதிரி நீங்க இது பண்ணலாம். ஸோ அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எனர்ஜியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு சிட்டிங்ல நிறைய பண்ற மாதிரி நீங்க பௌர்ணமி அமாவாசை நாள்கள்ல எல்லாம் உட்கார்ந்தீங்கன்னா நைட்ல நிறைய எனர்ஜி உங்களுக்கு 2 மணி 3 மணி நேரம் கூட போறது தெரியாது. ஸோ அந்த மாதிரி நாட்கள்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும் அப்படின்றது முடிவு எடுக்கணும். என்னால முடியும் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கை கொடுத்துக்கணும். அப்புறமா ஸ்டார்ட் பண்றப்போ நம்ம எப்ப பண்ணணும்னா பௌர்ணமி அமாவாசை அப்படின்னா, ஏன்னா அபண்டன்ஸ் எனர்ஜிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நாட்கள்ல நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே நீங்க ஒரு வாட்டி கான்ஃபிடென்ட்டா நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் சிம்பிளா போயிடும். அந்த ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் வரத்துக்கு தான், ஒரு படி எடுத்து வைக்க தான் நம்ம ரொம்ப தயங்குவோம். அந்த ஒரு படி ஒரு கால் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து போறது கஷ்டம் இல்ல. கரெக்டா நான் என்னோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது பண்றீங்க, அது பத்தாது மேடம். உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கணும்னா இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே மேடம். ஓகே, பௌர்ணமி அப்பவும் பண்ணுவேன். ஆனா எனக்கு ஒரு டவுட், பௌர்ணமியில பண்ணுனா நிறைய எனர்ஜி கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா பகல்ல பண்ணுனா கிடைக்குமா? நைட்டு தான் பண்ணணுமா? பகல்ல பண்ணனா அந்த எனர்ஜி பகல்லையும் பண்ணலாம். ஆனா நைட் தான் ரொம்ப பெஸ்ட். ரொம்ப எனர்ஜி அப்பதான் நல்லா கிடைக்கும். பகல்லையும் நல்லா தான் இருக்கும். ஆனா நைட்ல ரொம்ப ரொம்ப எனர்ஜி சரி. எஸ் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். எஸ் தீபலட்சுமி பேசுங்க. வணக்கம் மேம். ராஜேஸ்வரி பரசுராம் மேடம் ரொம்ப பெர்ஃபெக்ட். நைட்டு 2 to 3 எல்லாம் பண்ணுவாங்க. 2 to 3 3 to 4 பண்ணிட்டு அதுக்கப்புறம் புக்க படிச்சுட்டு அப்புறம் பகல்லையும் 2 ஸ்லாட் எடுத்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க மேடம். வெரி குட், வெரி குட். 3 அகண்ட தியானமும் எப்ப எனக்கு ஹெல்ப் வேணும்னாலும் மேடம்கிட்ட கேட்பேன். உடனே அந்த டைட்லயும் மெடிடேஷன் பண்ணுவாங்க. சூப்பர். அது போக நிறைய பண்ணிட்டு தான் மேம் இருக்கிறாங்க. ரொம்ப ஹம்பிளா சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப மெடிடேஷன் நல்லா பண்ணுவாங்க மேடம் அவங்க. ஓகே. சூப்பர் சூப்பர். நான் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம். ஆரம்பத்துல ஜாயின் பண்ணதுல இருந்து விடாம ஒரு நாள் கூட விடாம நான் பண்றேன். எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுலதான் குரு சாங்கத்தியம், அந்த சுவாத்தியாயில தான், இதுல சஜ்ஜன சாங்கத்தில தான் அவ்வளவா கலந்துக்க முடியல. இனிமே நான் வரேன் மேடம். ஓகே இனிமே நான் வரேன். சூப்பர் சூப்பர். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து போகணும்னா நிறைய விஷயங்கள்ல நம்ம பங்கேற்கணும். அதுக்குதான். எனக்கு டெலிகாலிங் நம்ம பண்ணப்பையும் மேடம் நல்லா ஹெல்ப் பண்ணினாங்க. ஆனா இன்னைக்குதான் அவங்களை நான் பாக்குறேன். நேரா ஃபுல்லா அவங்க இன்னைக்குதான் வீடியோல வந்திருக்காங்க. நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நானும் இன்னைக்குதான் இவங்க பேரு
ராஜேஸ்வரி பரசுராம் நம்ம குரூப்ல நல்ல ஆக்டிவா எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தது இன்னைக்குதான். நான் போன்ல நிறைய பேசி இருக்கிறேன். ஆனா இன்னைக்குதான் பார்த்தேன் மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். எஸ் எஸ். எல்லாரும் பண்றதாலதான் அந்த அகண்ட தியானத்தோட பலன் எல்லாருக்கும் கிடைக்குது. அதுல ஒருத்தர் பண்ணலைன்னாலும் யாருக்கும் பலன் கிடைக்காது. சோ ஒருத்தர் செயின் பிரேக் பண்ணாலே அது வந்து எல்லாரோட பலன் வந்து திரும்ப நம்ம நார்மலா பண்ற மாதிரிதான். அந்த செயின் பிரேக் ஆகாம எல்லாரும் பண்றது எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு மல்டிபிள் எனர்ஜிஸ் வந்து வந்து கிடைக்குது. அண்ட் இந்த அக்கண்ட தியானம் அப்படின்றது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான முன்னேற்றத்தை கொண்டு வருது. ஏன்னா அந்த மல்டிபிள் எனர்ஜிஸ் நம்ம வந்து அத வந்து சாதாரணமா நம்ம தனியா பண்ணி அந்த நிலையை அடையணும்னா எத்தனையோ வருஷங்கள் ஆகும். பட் இந்த அகண்ட தியானத்துல அந்த மல்டிபிள் எனர்ஜிஸ் நமக்கு சுலபமா கிடைச்சிருது. எல்லாரும் அதுதான் குரூப் ஒர்க். அதான் எல்லாருமே வந்து குரூப் எனர்ஜிஸ்ன்னு சொல்றது. அந்த குரூப் மெடிடேஷன்ஸ் நம்ம பண்றோம். பட் ஆனா இது குரூப் கனெக்ஷனோட பண்றோம் நம்ம. ஸோ அது வந்து இது இன்னும் அருமை. யார் ஒருத்தர் பாக்குறது இல்ல, ஒருத்தர் பழகிறது இல்ல. பட் ஆனா அந்த செயின் லிங்க்ல எல்லாரும் பண்றோம் பாருங்க. இது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னா அதுக்குதான் நான் தொடர்ந்து நான் திரும்ப கொடுத்துட்டே இருக்கேன். அண்ட் இதுக்கு தீபலட்சுமி மேம் தான் ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. எல்லா ஸ்லாட்லயும் எல்லாரும் பேரெல்லாம் போட்டு எல்லாருமே கரெக்டா பண்றாங்களா, கால் பண்ணி எல்லாம் பேசுறது எல்லாமே தீபலட்சுமி மேம் தான். தேங்க்யூ தீபலட்சுமி மேம். எஸ் மேம். நான் எப்ப கேட்டாலும் அவங்க வேகமா நல்லா பண்ணுவாங்க நம்ம குரூப்ல. ஆனா என்ன கேட்கணும் அவ்வளவுதான். கேட்டா பண்ணுவாங்க. அவங்களாதான் வர மாட்டாங்களே அப்படியே கேட்டா நம்ம குரூப்ல எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து குரூப்ல மெசேஜஸ் ஃபுல்லா புரிஞ்சிருக்கலாம், புரியாம இருக்கலாம். ஸோ இப்படி நீங்க கால் பண்ணி கேட்கும் போது ஒருத்தர் வந்து டைரக்டா சொல்லும் போது அது இன்னும் ரிசீவிங் நல்லா இருக்கும். வெரி நைஸ். தேங்க்யூ. அப்ப எனக்கு ஒரு டவுட் மேடம். ஒரு புக் படிக்கிறோம். நிறைய ஒரு புக் படிக்கிறோம் அப்படின்னு படிச்சுட்டு ராஜேஸ்வரி மேடம் மியூட்ல போயிடுங்க. மெடிடேஷன்ல பண்றப்போ நம்ம புக் படிக்கிறப்போ அங்கங்க டவுட்டா வரும்ல மேம். அதாவது சும்மா ஜஸ்ட் லைக் தட் வாசிக்கிறப்பே ஒரு பெரிய டவுட் இல்ல. அதுல எனக்கும் அதுக்கும் ஒரு இது இருக்கும். நானே ஒரு பதில் சொல்லிட்டு இதுவாதான் இருக்கும்னு நம்ம போயிட்டே இருக்கோம்ல. அந்த மாதிரி ஏதாவது புக் படிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா இப்ப என்ன எனக்கு மெடிடேஷன் ஸ்டேஜுக்கு அதாவது ஆழ்நிலைக்கு போற மாதிரியே தெரியல. அந்த புக் டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கு. அந்த 1 hour ஃபுல்லா இதுவாவே நடக்குது. ரொம்ப நேரம் என்னால உட்கார முடியல. அதுக்கு பதில் கிடைச்ச உடனே இதை ஏதாவது நோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்துடுறதுனால போதும் எந்திரிச்சிரும் அப்படின்ற மாதிரி மேக்சிமம் அந்த மாதிரி எல்லாம் ஆகுது. இதுக்கு என்ன மேம் மீனிங் அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்க வந்து மனசோட போக்குல அந்த கொஞ்ச நேரம் அந்த டிஸ்கஷனை விட்டுருங்க. நீங்க வந்து அந்த டிஸ்கஷன் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்கஷனை முடிச்சுட்டு மனசுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருங்க. அது போகாம அங்க நீங்க திரும்ப வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாது. ஸோ நீங்க ஒரு புது விஷயத்த படிக்கிறீங்க, புதுசா ஒரு ரீடிங் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்துல மனசு வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுது. ஸோ அங்க ஏதாவது ஸ்ட்ரக் ஆகும்போது மனசு வந்து அதை தாண்டி போகணும்னு பாக்குது. ஸோ அதை தாண்டி போகணும்னு போகும்போது அந்த டிஸ்கஷன் அப்படின்றது அது இயல்பு தான். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அங்க நீங்க அந்த டிஸ்கஷனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதுல இருந்து நம்ம எப்படி ஓகே அந்த கன்வின்சிங் அதை கன்வின்ஸ் பண்ணிட்டு ஓகே கூல் இன்னையோட நான் வந்து 1 hour சுவாத்தியாயம் முடிச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு ஃபினிஷ். இன்னைக்கு நான் முடிச்சுட்டேன். ஸோ இப்போ மெடிடேஷனோட டைம். ஸோ இப்போ மெடிடேஷன் பண்ணும்போது புக்கை பத்தி நான் நினைக்க வேண்டாம். எவ்ரிதிங் நம்மள நாம இது பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு குழந்தை வந்து அழுது அடம் பிடிக்கும் போது நம்ம வந்து அதை வந்து இப்படி இல்லை கண்ணா கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு நம்ம எப்படி அந்த குழந்தைய வந்து சமாதானப்படுத்துறோமோ நம்ம மனசையும் அப்படிதான் சமாதானப்படுத்தணும். வேற எதுவும் கிடையாது. அது வந்து நம்ம அந்த விஷயத்த விட்டுட்டு அப்படின்னு பார்க்கும்போது மனசு இவங்க என்ன கவனிக்கல அப்படின்னும் போது அது இன்னும் ஜாஸ்தி ஆகுது.
கொஞ்ச நேரம் அதை கவனிச்சுட்டு அதுல இருந்து வெளியே வந்துட்டு நான் இப்போ இது முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன்ல தான் இருக்கணும் கவனம், அது வேண்டாம். ஒரு 2-3 டைம்ஸ் நீங்க இது சொன்னாலே அது வந்து நார்மல் ஆயிடும். ஒரு விஷயத்த நீங்க காம்ப்ளிகேட்டட் நினைச்சா அது உங்களை விட்டு போகாது. ஓகே இது நடக்குதுல்ல, ஓகே நீ உன்னோட வேலை நீ பண்ணு, நான் என் வேலையை பண்றேன். அது வந்து டேக் இட் ஈஸியா நீங்க பண்ணிட்டீங்கன்னாலும் அது பாட்டுக்கு கொஞ்ச நேரம் வள வள கொல கொலன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு சைலண்ட் ஆயிடும். அது அது நம்ம ட்ரை பண்ணாலும் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம மெடிடேஷன்ல இருக்கிறோம்னாலும் அடுத்து அதுக்கு இன்னொரு மீனிங் சொல்லுது, இன்னொரு மீனிங் சொல்லுது. ஆனா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நீங்க வந்து அந்த மெயின் திங் வந்து அத வந்து கவனிக்காதீங்க. அது என்னதான் பண்ணுது, என்னதான் புலம்புது, அது போக்குல அதை விட்டுருங்க. அத கேர் பண்றீங்க அப்படின்னா தான் அதை வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இப்ப எண்ணங்களை எப்படி கேர் பண்ணாம சுவாசத்துல இருக்கீங்களோ, சோ இந்த டிஸ்கஷன் கூட சேம். அதை கேர் பண்ணாம நவ் மெடிடேஷன் டைம், நான் வந்து இதை பார்க்க மாட்டேன், நான் வந்து ஒன்லி சுவாசத்தோட தான் இருக்கேன். ஸோ தாட்ஸ் வந்து எப்படி நம்ம கவனிக்காம சுவாசத்துக்கு வரோமோ அதையும் கவனிக்காம விட்டுட்டு சுவாசத்துக்கு வாங்க. அதை விட வேற எந்த சான்ஸும் இல்லை. ஆக்சுவலா இதுல நான் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணல, அதோட நான் கனெக்ட் ஆகி போய் அதுல திங்கிங்கும் பண்ணல. ஜஸ்ட் விட்னஸ் மோட்லயே பாத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் நானே பாக்குறேன். ஆனா பார்த்தோம்னா அதுவா கொஸ்டின் கேக்குது, அதுவா பதில் சொல்லுது, அதுவா இன்னொரு பதில் சொல்லுது, அதுவா இன்னொரு பதில் சொல்லுது. அந்த 3 பதிலுமே கரெக்டா இருக்கு. இது நான் விட்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அப்படியே 1.5 மணி நேரம் ஆயிடுது. இது மெடிடேஷனா அப்படின்னு எனக்கே டவுட் வந்துருது. நான் இதுல எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் விட்னஸ் மோட்லயே இருந்தாலும் இதுவும் மெடிடேஷன் தானா இல்லையா? சோ இங்க மெடிடேஷனா இல்லையான்ற டவுட் வந்து வந்துச்சுன்னா கண் திறந்த உடனே நீங்க ஃப்ரெஷ்ஷா தெம்பா ஃபீல் பண்ணீங்கன்னா இட் இஸ் மெடிடேஷன். அது இருக்குன்னா மெடிடேஷன் தான், அது இல்லைன்னா நீங்க மெடிடேஷன் பண்ணல, அவ்வளவுதான். சிம்பிளா இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எது நடந்தாலும் நீங்க இப்ப விட்னஸ் மோட்ல இருக்கேன் அப்படின்னீங்க. ஸோ விட்னஸ் மோட்ல இருந்தாலே நமக்கு எனர்ஜி ஃப்ளோ இருக்கும். கண் திறந்த உடனே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு தெம்பா இருக்கு, ஒரு நமக்கு வந்து ஹெல்த் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றோம் அப்படின்னா தியானம் நடந்திருக்கு, அவ்வளவுதான். தியானத்துல இதுவும் ஒரு அனுபவம், அது அனுபவமா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். மத்த நேரத்தை விட இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்பாக்சன். ஏன்னா எனக்கு வேண்டிய பதில் வேற சொல்லி இருக்குல்ல, ஒரு பதில் இல்ல 5-6 பதில் சொல்லுது, அது புரிய வைக்குது. அதுவா கொஸ்டின் கேட்டு அதுவா சொல்லுது, நான் சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா ரொம்ப அது நல்லா இருக்கு மேம். ஆனா என்னன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது 2 to 3 பாடி கான்சியஸ் இருக்கும். சோ இப்ப வந்து பௌதிக உடலுக்கு ஓரளவு ஞானம் இருக்கும், சூக்ஷ்ம உடலுக்கு இன்னொரு விதமான சூக்ஷ்ம ஞானம் இருக்கும், காரண உடலுக்கு காரண உடல் ஞானம் இருக்கும். சோ இங்க பௌதிக உடலோட ஞானம் அப்படின்றது ரொம்ப குறைவு, கம்மியான. ஏன்னா ஆன்மீக ஞானம் அப்படின்றது பௌதிக உடலுக்கு ரொம்ப கம்மி. சோ சூக்ஷ்ம உடலுக்கு ஆன்மீக ஞானம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி காரண உடலுக்கு இன்னும் ஜாஸ்தி இருக்கும். சோ நீங்க சொல்றீங்க 3, 4, 5 பதில்கள் வருது அப்படின்னா 5 விதமான உடல்கள் 5 விதமாக யோசிச்சு அதோட ஞானத்துக்கு ஏற்ப 5 பதில் சொல்லுது. சோ அது வந்து நீங்க அதர் பாடி கான்சியஸ் கூட இருக்கலாம். சோ நம்மளோட ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு விதமா அந்த ஞானத்தை ரிசீவ் பண்ணி அதோட அவுட்புட் கொடுக்குது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். சோ எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப பண்ணீங்க. சோ இந்த விஷயத்தை மனசுல வச்சுட்டு நாளைக்கு நிஜமா என்ன நடக்குது அப்படின்றது பாருங்க, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். தேங்க்யூ. பாலா சார் பேசுறீங்களா? வணக்கங்க மேடம். வணக்கம் மேடம். எனக்கு ஒரு 4 டவுட்டுங்க மேடம், அதனாலதான் நான் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி இருந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இது வந்து உங்ககிட்ட பர்சனலா வாய்ஸ் மெசேஜ் போடலாம் அப்படின்னு தான் மேடம் நினைச்சேன். அப்புறம் சரி நம்மள மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும், அப்ப அவங்க அந்த மாஸ்டருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு தான் மேம் இப்ப நான் நம்ம சாங்கத்தியத்துல நம்ம டவுட் கேட்கிறேன் மேடம். ஒரு 4 டவுட் டக்குன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் மேம். இப்ப வந்து நம்ம பிரபஞ்சத்திற்கு எப்படி நன்றி சொல்லுவதுன்னு எனக்கு தெரியல மேம். ஏன்னா ஒரு சில நேரம் வந்து பேரானந்தம்ட்டு அந்த ஒரு இது உணர்வு நிலை வந்து நான் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் உணர்றேன்.
பரவால்ல. கடவுள் வந்து நம்மளுக்கு இவ்வளவு ஒரு ஆனந்தத்த குடுத்துருக்காரு. நம்ம கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல. அது ஒண்ணு. இன்னொன்னு மாஸ்டர் இப்ப கோயில்ல இல்ல நம்ம வந்து மெடிடேஷனுக்கு அப்புறம் வந்து கண் வந்து அப்படி கலங்குது. அது நெறைய தடவ நெறைய பேர் பார்த்துட்டு, ஏன் வந்து சாமி கும்புறப்ப என்ன ஒரு மாரி கண் கலங்குது அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்படி இல்ல அப்படின்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்தோனே ஒரு மாரி ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கண் கலங்குது. அது எனக்கு பிடிக்கல. இது வர்றது நல்லதா என்னன்னு எனக்கும் தெரியலங்க. இன்னொன்னு இப்பலாம் வந்து இப்ப நம்ம மெடிடேஷன்ல வந்ததுலருந்து ஒரு நாளைக்கு வந்து 2 வேள தான் சாப்பாடு எடுக்குது. இதனாலேயே வீட்ல வந்து எனக்கும் ஒய்ஃப்க்கும் கொஞ்சம் ஒரு சில நேரம் கோவப்படுறாங்க. என்ன மெடிடேஷன்னா என்ன 2 வேள தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்களா உங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு வயிறு பசிக்கலங்க மேம். அது ஏதாவது ஒரு வேள வந்து கட் பண்ணிர்றேன். அதனால சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்ட்டு ஓயாம தொணன்னுட்டு இருக்காங்க. இது இன்னொன்னு மேடம், இது மெடிடேஷன் வந்து இப்ப திடீர்னு எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கிடைக்குது. இல்ல ஒரு 1/4 மணி நேரம் கிடைக்குது. நான் இடையில இருந்து அதாவது நம்ம ஸ்லாட் போக இடையில ஒரு 1/4 மணி நேரம் பண்ணாலும் நான் உட்காந்துர்றேன். இல்ல ஒரு 1/2 அன் ஹவர் பண்ணாலும் உட்காந்துர்றேன். அந்த மாரி உட்காரலாமா என்னன்னு தெரியல. இந்த ஒரு 4 டவுட் மட்டும் எனக்கு இருக்குங்க மேம். அதனால தான் சரி நம்ம சாங்கித்யத்துல கேட்கலான்ட்டு வந்தேங்க. மெடிடேஷன் வந்து நீங்க பண்றப்போ ஒரு 1 ஆர் 2 சிட்டிங்ஸ் நெறைய பண்ணிட்டு, அடுத்தடுத்து நீங்க நெறைய மல்டிபிள் டைம்ஸ் உட்காரும்போது 2 மினிட்ஸ் உட்கார்ந்தாலும் பரவால்ல. 3 மினிட்ஸ் உட்கார்ந்தாலும் பரவால்ல. 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் எந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உட்கார்ந்தா கூட அதுல தப்பு கிடையாது. எப்படி வேணா நீங்க பண்ணலாம். இப்ப 5 நிமிஷம் நேரம் கிடைச்சது, அந்த 5 நிமிஷம் பண்ணலாம். 10 நிமிஷம் கிடைச்சது, அது பண்ணலாம். இதுல எந்த தப்பும் கிடையாது. பட் ஆனா ஒரு சிட்டிங் கம்ப்ளீட்டா நம்ம பண்ணிடணும். ஒரு சிட்டிங் பண்ணிட்டு நீங்க இப்ப வந்து நைட்டு தான் நீங்க ஃபுல்லா ஒரு சிட்டிங் நெறைய பண்றீங்க. சோ டே டைம்ல நீங்க எப்படி இருந்தாலும் பரவால்ல. தப்பு கிடையாது. சோ நெக்ஸ்ட் சாப்பாடு. சாப்பாடு 2 வேள தான் சாப்பிடுறீங்க அப்படின்னும்போது, அங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க பிரபஞ்ச சக்தி ஆற்றல் நல்லா இந்த உடலுக்கு குடுக்கும்போது, உடல் வந்து அதிலேயே வந்து கம்ப்ளீட் எனர்ஜி கிடைச்சிருது. இப்போ வந்து உணவு நம்ம எதுக்கு சாப்பிடுறோம்? மெயின் வந்து எனர்ஜி சோர்ஸ் தான் உணவு. நம்ம தெம்பா இருக்கணும், எல்லாமே புரோட்டீன்ஸ் இதெல்லாம் நமக்கு சேரணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம உணவு சாப்பிடுறோம். சோ தியானத்திலேயே அந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும்போது, உணவு ஆட்டோமேட்டிக்கா குறையும் தான். அது நேச்சுரல் ப்ராசஸ். சோ அப்படின்னா நீங்க நல்ல தியானம் பண்றீங்க அப்படின்றது புரிஞ்சுக்கணும். சோ உணவு குறைஞ்சிருச்சு, நீங்க சாப்பிடல அப்படின்னு வைஃப் வந்து இது பண்றாங்கன்னா, அவங்களுக்கு மெடிடேஷன் பத்தி தெரியாது இல்லையா? சோ ஜெனரலா அவங்க அவங்க கண்ணோட்டத்துல அவங்க சரிதான். உங்க கண்ணோட்டத்துல நீங்க சரி. ஓகேங்களா? எஸ் மேம். சோ நீங்க உணவு வேண்டாம் அப்படின்றது நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு 2 வேள மட்டும் போதும் அப்படின்றது நீங்க சொல்லி, உணவு வந்து கம்மியா சமைக்க சொல்லி நீங்க அலர்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இல்ல இப்ப துப்புரவே கட் பண்ணிறாங்க மேம். அவங்க எனக்காவே இப்ப செய்றது இல்லங்க மேம். ஏன்னா சட்னி வேஸ்ட் ஆயிடுது. உங்களுக்கு எதுக்கு நான் செய்ய அப்படின்றாங்க. ம். பரவால்ல. அது வந்து அவங்களுக்கு பௌதிகமான விஷயங்கள் மட்டும் தான் புரியும். ஏன்னா இன்னும் தியானத்துக்கு வரல இல்லையா? சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும். அது நீங்க தான் பார்த்துக்கணும் பிசிக்கலா. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறமா என்ன கேட்டீங்க? கோயில்ல நம்ம போனோம்னாலும் சரி. கண் கலங்குது அப்படின்றீங்க இல்லையா? சோ நீங்க கோயில்கள் போகும்போது அங்க இருக்கிற எனர்ஜிஸ் ரிசீவ் பண்றீங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம மெடிடேட்டர்ஸா ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம சிஸ்டம் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் எனர்ஜி ரிசீவிங் மோட் வந்து வந்துரும் நமக்கு. நீங்க தியானம் பண்ணாலும், தியானம் பண்ணலைனாலும் ஒரு நல்ல எனர்ஜி ஸ்பாட்டுக்கு போகும்போது, எனர்ஜி ரிசீவிங் ஆயிட்டே இருக்கும். சோ எனர்ஜி அப்படின்றது அந்த சக்திகள் உள்வாங்கும் போதே, அது ஒரு பரவசம். ஆத்மாக்கு வந்து ஒரு பரவசம். ஆன்மா திருப்தி அடையுது. அந்த ஆன்மா திருப்தி அடையும்போது, அது வந்து அந்த திருப்தி வந்து உங்களுக்கு அந்த கண்ணீரா வெளிய வருது. ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் இருக்கா இல்லையா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல மேம். அது கண் கலங்குறது எனக்கு பிடிக்கலங்க மேம். பிடிக்கலையா? ஆமாங்க, ஆமாங்க. மேபி அந்த எனர்ஜிஸால உங்களுக்கு ஏதாவது வெளிய வருதோ? அதான் வேண்டாத மேம். விஷயங்கள் வெளிய வருதோ? அது தெரியலங்க மேம். அதனால தான் சரி மேம்ட்ட கேட்டுக்கிறோம்னு தாங்க மேம். அது நீங்க என்னன்னு வந்து அந்த மாரி வரும்போது உட்கார்ந்து நீங்களே அங்க தியானம் பண்ணி, எங்க சைலன்ட்டா ஒரு இடத்துல பீஸ்ஃபுல்லா உட்கார்ந்து, இந்த மாரி நடக்குது எனக்கு. இது ஏன் நடக்குது எனக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்களே கொஸ்டின் பண்ணிக்கோங்க. எஸ் மேம். அதுதான் வந்து விடை. ஏன்னா, நான் வந்து ஒரு வியூகத்துல தான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவேன்.
எஸ் மேம். அதோட கரெக்ட் மீனிங் உங்களுக்கு தெரியணும்னா, நீங்க கேள்வி எழுப்பி, நீங்க உட்கார்ந்து அந்த கேள்விக்கு பதில் வரும். நீங்க வந்து கேள்வி கேட்கிறீங்க. உடனே பதில் வரல அப்படின்னாலும், நீங்க கான்ஷியஸா இருக்கணும். ஒரு கேள்வி நமக்குள்ள நம்ம குடுத்தாச்சு அப்படின்னா, அதுக்கு பதில் எப்படி வேணா வரலாம். ஏதோ புக்ஸ் மூலியமா, வீடியோஸ் மூலியமா, இல்ல உங்களுக்குள்ள பேசுறது. இந்த மாரி ஏதோ ஒரு மீன்ஸ்ல உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும். ஸோ, அப்ப நீங்க என்ன பண்ணணும், நான் கேள்வி கேட்டுட்டா இந்த பதில் வரும். அது எந்த வழியா வந்தாலும் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட நீங்க உங்களுக்கு சொல்லிக்கணும். எஸ், எஸ் மேம். அப்புறம்? அதுக்கு முன்னாடி அப்புறம் அந்த டவுட்ட கிளியர் பண்ணிட்டீங்க மேம். 1/2 அன் ஹவர்னாலும் சரி, 5 மினிட்ஸ்னாலும் நீங்க மெடிடேஷன் பண்ணலாம் எஸ். அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க மேம். ஆ. மேம் இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க மேம். இப்ப என் ஒய்ஃப் வந்து நான்வெஜ்ல இருந்து நான் வெஜிடேரியன் மாறிடணும் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து தெரியாம வாய் தவறி கேட்டுட்டாங்க. நான் எதுவுமே சைலண்ட் ஆயிட்டேன். இது வந்து பிரதீப் விஜய் சார் சொன்ன அந்த ஒரு சென்டென்ஸ் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. நான் 5 இயர்ஸ் வெயிட் பண்ணேன் என்னோட ஃபேமிலி எல்லாம் மாறுறதுக்கு. நீ 1 வருஷம் தானே, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. அது கூடிய சீக்கிரமே வந்து அது ப்ராசஸ்ல ஆகுதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் ரொம்ப எஸ் சார். சந்தோஷப்பட்டேங்க மேம். ஆனா அவங்ககிட்ட எந்த ஒரு ரியாக்ஷன் நான் பண்ணல. நான் சரி இதெல்லாம் பிரபஞ்சத்தோட இதான் நினைச்சுக்கிறேன். அப்புறம் மேம் நாளைக்கு தான் ஒரு சந்தோஷமான விஷயம் மேம். நாளைக்கு ஒரு கொத்தனார் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க மேம். மேல வந்து மாடியில வந்து கீழ ரூம் எடுத்து மேல மாடியில பிரமிடு கட்டலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கு. அது வெரி இன்னைக்கு குட். அவர்ட்ட சொல்லிட்டேன். நாளைக்கு வந்து பாக்குறேன் அப்படின்னு இருக்காங்க மேம். அது கடவுளுக்கு கொடான கூடி நன்றிங்க மேம். ஓகே. நீங்க இப்போ அதோட ஆங்கிள் வந்து அமைப்பு யார்கிட்ட கேக்குறீங்க? மேம் இப்போதைக்கு வந்து கீழ வந்து நம்ம ஒன்லி ரூம் எடுத்துட்டு, அது மேல வந்து 4 பில்லர் எடுத்து, அதுக்கப்புறம் ஆங்கிள் வந்து நம்ம வேல்முருகன் சார் மாஸ்டர் யாராவது வந்து காமிச்சு அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் பில்டிங் இல்லங்க மேம். ஒன்லி 4 ஸ்டீல் இது ராடு இல்ல ஓகே, 4 ஓகே. ஆங்கிள் வச்சு பரவால்ல. அது கூட பரவால்ல. எஸ் நீங்க மேம். வேலு சார் இல்ல வம்சி சார் கூட இருக்காங்க. நீங்க எனக்கு எஸ் மெசேஜ் மேம். பண்ணுங்க. நான் நம்பர் தரேன். பேசி பாருங்க. யார் வந்து கரெக்ட்டா உங்களுக்கு இது பண்றாங்களோ, நீங்க இது பண்ணிக்கோங்க. சுத்தி அடைக்கணும்ன்ற கம்பல்சரி எதுவும் இல்லைலங்க மேம். அது மேல மாடியில. ஓப்பனா கூட இருக்கலாம். தப்பில்ல. நீங்க அந்த 4 பேஸ் வந்து 4 ராட் வரும். எஸ் மேம். நீங்க வந்து அப்படியே சீலிங்ல வந்து ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா 4 ராட் போதும். பேஸ் கூட 4 வேண்டாம். எஸ் மேம். எஸ். ஏன்னா உள்ள வச்சிடுறீங்க அப்படின்னா, அங்கேயே அது வந்து வேண்டாம். இப்ப வந்து கிராஸா வருதா? 4 எஸ். ஆங்கிள் வருதா? எஸ் மேம். எஸ் மேம். கீழ வந்து நீங்க உள்ள எவ்ளோ வைக்கிறீங்களோ, அது வந்து ஸ்ட்ரெய்ட்டா வச்சுக்கோங்க. கரெக்ட். எஸ் மேம். பிரமிட் வந்து கிராஸா இருக்கணும். உள்ள ஆமாங்க. போற அந்த ஒரு பகுதி மட்டும் நேரா இருக்கணும். ஆமாங்க மேம். பில்லர் 4 தடவ பில்லர் 4 பக்கம் பில்லர் வச்சு பில்லர் ஆங்கிள் மட்டும் வைக்கிறீங்க. கிராஸ். இதுலயும் அந்த கம்பி வந்து ஸ்ட்ரெய்ட்டா குடுங்க. கீழ 4 இடத்துல. எஸ் எஸ் மேம். கீழ 4 இடத்துல ஸ்ட்ரெய்ட்டா இருக்கணும். அந்த ஸ்ட்ரெய்ட்க்கு மேல கிராஸ் ஆகணும். இப்ப வந்து கீழ கூட பேஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கொயர் பேஸ் வருதுன்னா, அது பிரமிட் மூவ் ஆகாம இருக்கும்னு நெனைக்கிறேன். எஸ் மேம். கீழ அது கூட கான்கிரீட் ஸ்கொயர் பேஸ் வரணும். கான்கிரீட் பில்லர்னால மூவ் ஆகாதுங்க மேம். அது பெர்மனன்ட்டா ஃபிக்ஸட் தான். நம்ம சென்ட்ரிங் போற மாரி தான் வந்து கம்பி இல்ல கட்டி எல்லாம் நீங்க செய்வாங்க. வந்து சிமெண்ட்ல ஃபில் அப் பண்ணி அது வைக்கும்போது ஏதாவது மூவ் ஆகலாம். ஏன்னா, ஸ்கொயர் பேஸ் குடுத்துட்டு, அதுக்கு மேல கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது அசையறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்போ அங்க ஓகே. கான்கிரீட்ல வைக்கும்போது கூட அது கொஞ்சம் நகரலாம் இல்லையா? எஸ் மேம். எஸ் மேம். ஸோ 4 பைப்ஸ் கீழ ஸ்கொயரு, மேல கிராஸ் அப்படி குடுத்துருங்க. கிராஸ். ஆமாங்க மேம். அண்ட் வந்து உள்ள போற பகுதி நல்ல அது எவ்வளோ அளவுக்கு போகணுமோ, அது ஸ்ட்ரெய்ட்டா 4 குடுத்துருங்க. அவ்வளோதான். அந்த 4ம் உள்ள ஃபிக்ஸ் ஆயிடணும். மத்த எல்லாமே வெளிய தெரியணும். சரிங்க. அண்ட் சரிங்க. மேல டிப்ல மட்டும் ஒரு சின்ன காப்பர் பிரமிட் வந்து வெல்டிங் பண்ணி ஒட்ட வச்சிருங்க. ஓகே. ஓகேங்க மேம். கண்டிப்பாங்க மேம். டிப்ல. ஒரு எஸ் மேம். என்ன சொல்ல ஒரு கேப் அளவுக்கு காப்பர்ல வாங்கிட்டு அது ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அதுல. சரிங்க. வெல்டிங்ல சரிங்க. ஒட்டிட்டீங்கன்னா, அது வந்து பறக்காம அப்படியே இருக்கும். ஓகே. ஓகேங்க. தேங்க் யூ மேம். ஸோ தேங்க் யூ. நீங்க ராட் வந்து இரும்பு எது வேணா எடுத்துக்கலாம். இன்னும் கூட அந்த ராட் வந்து பைப்ஸ் தானே. ஆமாங்க. உங்களுக்கு வசதி இருக்குன்னா, அந்த பைப்புக்குள்ளேயும் காப்பர் வயரு எஸ் மேம். காப்பர் வயர் உட்டுறலாம். காப்பர் வயர். ஓகேங்க மேம். ஸோ காப்பர் வயர் ஃபுல்லா போகும்போது, அது ஃபுல்லா காப்பர் எஃபெக்ட் குடுக்கும். எஸ் மேம். பைப்புக்குள்ள ஒரே ஒரு ஸ்ட்ரிங் காப்பர் வயர். ஃபுல்லா. 4 பக்கமும். ஓகேங்க மேம்.
4 பக்கம் பேஸ் தேவையில்ல. 4 பக்கம் மட்டும். எஸ் மேம். அது பண்ணலாம். எஸ் மேம். தேங்க் யூ மேம். பிரபஞ்சத்துக்கு நன்றி மேம். உங்களுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. கங்ராச்சுலேஷன்ஸ். நீங்க பிரமிட் கட்ட போறீங்க அப்படின்னா அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதுல வந்து நிறைய தியானம் பண்ணுங்க. அது கட்டின பிறகு அங்க நீங்க இருக்கிற எல்லாருமே அங்க குரூப் மெடிடேஷன் பண்ணுங்க. கண்டிப்பா. அதுக்கு கீழ வந்து உங்க வீடு தான் இருக்கு இல்லையா? எஸ் மேம். சோ ஓகே ஓகே. சோ அந்த இடத்துல இன்னும் நல்ல எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் தெரியும் உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். எஸ் மேம். ஹாப்பியா அந்த எனர்ஜிஸ வந்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. ஓகே. வேற என்ன கேள்விகள் மாஸ்டர்ஸ் நீங்க கேட்டா தான் நான் சொல்ல முடியும். ரேணுகா தேவி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மேம் வந்து. எஸ் எஸ் எஸ். கொடுத்துருங்க மேம். உங்களோட கிளாஸ் கேட்டேன் அன்னைக்கு பிரமிடு பத்தி. பிரமிடு வரணும் அப்படின்னா பிரமிட் தான் நம்மளே சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க மேம். கரெக்ட். என்னன்னா எனக்கு வந்து நான் கட்டுவேன், அதுக்கு பேரு கூட எனக்கு சாய்ஸ் வந்துருச்சுன்ற மாதிரி எனக்கு தோணுது மேம். சூப்பர். இதுதான் பேரு அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு இருக்குங்க மேம். ஆனா அந்த ஐடியா வந்து பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும் எப்ப வரும்னு. பரவாயில்ல, முன்ன வந்தாலும் பின்ன வந்தாலும் அது வந்து நமக்குள்ள தாட் வந்துருச்சுன்னா அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். அது நீங்க சொன்னோன்னே எனக்கு அவ்வளவு ஹாப்பி. அப்ப இந்த ஏரியால வரப்போகுதுன்னா அப்ப எத்தனை பிரமிடு வரப்போகுது அப்படின்னு எனக்குள்ளவே ஒரு சந்தோஷமா இருந்தது மேம் நீங்க சொன்ன உடனே. எஸ் எஸ் எஸ். பிரமிட் வரணும் அப்படின்னாலே இப்போ அந்த தாட் உங்களுக்கு வருது இல்லையா, அந்த தாட் கொடுத்தது யார்? அந்த சக்தி தான். எஸ் மேம். அந்த பிரமிட் சக்தி தான் உங்க மூலியமா நான் வரணும்ன்றப்போ அது உங்களுக்குள்ள அந்த அந்த எனர்ஜிஸ் இறங்கி உங்களை வந்து அந்த எண்ணத்தை வர வைக்குது. எஸ் மேம். சோ அங்க நம்மளோட எண்ணம், நம்மளோட பர்சனல் இது எதுவும் கிடையாது. சோ இங்க பாத்தீங்கன்னா கிவிங் நேச்சர் அப்படின்றதே கடவுளோட தன்மை. இப்போ நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா குடுக்கறது அப்படின்ற நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்ம கடவுள் தான். நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒவ்வொருத்தர்கிட்ட, எனக்கு மனைவி கிட்ட அன்பு வேணும், குழந்தைகிட்ட அந்த ஒரு அரவணைப்பு, குழந்தை எல்லாம் வேணும்னு நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம அப்படின்னா நம்ம மனித நிலையில இருக்கோம். என்ன ஒருத்தர் புகழணும், என்ன ஒருத்தர் மாஸ்டர்னு சொல்லணும், என்ன ஒருத்தர் இது செய்யணும் அது செய்யணும், இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ற அந்த ஒரு வேணும் வேணும் வேணும்னு அப்ப நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க மனித நிலையில தான் இருக்கீங்க. எப்போ குடுக்குற ரேஞ்சுக்கு நீங்க வரீங்க, ஞானத்தை குடுக்குறீங்க, வார்த்தைகள் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்றீங்க, பிரமிட் கட்டுறீங்க, எல்லாரையும் தியானத்துக்கு கூப்பிடுறீங்க, இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கீங்க. கிவிங் அப்படின்ற நேச்சர்ல நீங்க இருக்கீங்க. இப்ப ஒருத்தர் சொல்லி கிவிங் கிடையாது. நேச்சுரலா உங்களுக்கு கிவிங் அந்த நேச்சர் வருதுன்னா நீங்க கடவுள் நிலையை அடைஞ்சிட்டீங்க. அவ்வளவுதான். என்ன குடுக்கறவங்க தான் கடவுள். வாங்குறது எப்பவுமே மனிதர்கள் தான். தேங்க்யூ மேம். நானும் 2-3 ட்ரிப் அந்த இதே வார்த்தையை சொல்லியிருக்கேன் மேம். கட்டணும் கண்டிப்பா. நம்ம வீடுன்னு வேலைன்னு ஆரம்பிச்சோன்னா மேல அது கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆச்சுமா பாப்பமா விடுமா சும்மா இருங்கம்மா அப்படின்னு அங்க பையங்க. எஸ் எஸ் எஸ். சோ பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து க்ளூ கொடுத்துருச்சு நீங்க கட்ட போறீங்க அப்படின்னு. அது எப்ப வேணாலும் பரவாயில்ல, அக்செப்ட். அவ்வளவுதான். கண்டிப்பா உங்களை எல்லாம் ஓப்பனிங் கூப்பிடணும்னு எனக்கெல்லாம் இமேஜினேஷனே போயிடுச்சு. யார் யார் வரணும், திவ்லட்சுமி மேம் கூப்பிடணும், ஆனந்தி மேம் இதெல்லாம் ஓடுது மேம் ஒரு நேரம். ஓப்பனிங்க்கு என்ன கூப்பிடுறது, என்ன ஓபனிங் பண்றதுக்கு கூப்பிடுங்க. பிரமிட் ஓபனிங் தான் மேம். ஐயப்பன் சார கூப்பிடணும், இங்க வந்து கிளாஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் தோணுதுங்க மேம் ஒரு நேரம். மாடியில உட்காந்து நான் காலையில சன்லைட்ல உட்காந்து மெடிடேஷன் பண்ணல இதெல்லாம் வரும் எனக்கு அப்படியே. அது எல்லாமே வந்து பிரபஞ்சம் வந்து இது ஆக போகுதுன்றது க்ளூ கொடுக்கறது தான், வேற ஒண்ணும் இல்லை.
எஸ் மேம். இல்ல இங்க வந்து எப்படின்னா மேம், இந்த கட்சி இது மீட்டிங்கு, இந்த மாதிரி மீட்டிங்கு இதுதான் வந்து ரொம்ப நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட சத்தியத்தை பரப்புற மாதிரி ஒரு மீட்டிங் எங்க நான் பார்க்கவே இல்லை. இங்க வந்து விவேகானந்தர் மண்டபம் இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு, அவங்க வந்து என்ன, நான் ஒரு நாள் கூட போகவே இல்லை. நான் அவங்ககிட்ட அந்த அங்க கெஸ்ட் இதா இருக்கிறவங்ககிட்ட கேட்டேன் நானு, மாஸ்டர் நான் வந்து இந்த மாதிரி பிஎம்சி மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், நான் வீட்டுல பிரமிட் மெடிடேஷன் பண்றேன், ஹெல்த் பத்தி தான் பேச வராங்க, அப்ப நானும் அதை பத்தி ஏதாவது சொல்லலாமா அப்படி. இல்லங்க, இது வந்து எல்லாமே ஆர்கனைசேஷன் அங்க இருந்தே எல்லாம் வந்துரும், என்ன பேசணும் நாங்க என்ன பேசணும்ன்றது முதற்கொண்டு அங்க இருந்தே எல்லாம் எங்களுக்கு அனுப்புவாங்க, நாங்க எதுவும் பேசுற மாதிரி கிடையாது, வேற யாரும் பேசுற மாதிரி இல்ல அப்படின்னவும் எனக்கு எல்லாமே வந்து நம்ம பிஎம்சி எவ்வளவு கிரேட்ன்ற இன்னும் நான் ரொம்ப எனக்கு உயர்ச்சி. எந்த ஒரு விஷயங்கள்லயும் எந்த ஒரு குரூப்ஸ்லயும் எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ல போனாலும் யாருக்கும் பர்சனல் ஃப்ரீடம் கிடையாது. எஸ் மேம். அவங்க பேசும்போது அவங்க என்னமோ பர்சனலா ரொம்ப சொந்தமா பேசுற மாதிரி இருக்கும், அது எல்லாமே ட்ரைனிங். அவங்க வந்து அவங்களோட சீனியர்ஸ் கைக்குள்ள அடைஞ்சுதான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சீனியர் கைக்குள்ள அடைஞ்சிருக்காங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் சீனியர்ஸ்க்கு சொல்லி ஆகணும். ஒவ்வொரு விஷயமும் சீனியர்ஸ்க்கு அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஒரு வார்த்தை தவறி பேசினாலும் அங்க வந்து இவங்களை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு 2-3 பேர் வச்சிருவாங்க. இது மாத்தி சொல்லிட்டாங்கன்னா அங்க இன்ஃபர்மேஷன் போயிடும். சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. பிஎஸ்எஸ் மாதிரி ஒரு ஃப்ரீடமான ஒரு சொசைட்டி எங்கேயும் இருக்காது. ஃப்ரீடம் கொடுத்து அதே நேரத்துல சத்திய வழியில நம்மள போக விடுறாங்க, நமக்கு ஓன் ஃப்ரீடம்ல நம்மள வளர விடுறாங்க. அதுதான் இங்க ரொம்ப பெரிய ஒரு சிறப்பான விஷயம். இந்த டிபெண்டன்சி இருக்காதீங்க. அது மாதிரி அந்த மீட்டிங் எல்லாம் வச்சிருக்காங்க மேம், நிறைய பேர் வர்றாங்க. ஆனா இது வந்து இப்ப யாரு வேணா நம்ம மீட்டிங் இதுல ஸ்டேஜ்ல ஏறி பேச வைக்கிறாங்க. நான் ஐயப்பனோட சாரோடது போயிருந்தேன் இல்லையா, எல்லாரும் பேசுறாங்க. இப்ப சின்ன சின்ன மாஸ்டர் எல்லாம் பேசுறாங்க, நான் இப்படி எல்லாம் இருந்தேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு நல்ல ஆரோக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னு போது எனக்கு தோலப்பா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொட்டிட்டு வேடவா. அதனால மாஸ்டர் எனக்கு நம்மளால இந்த மாதிரி கண்டிப்பா கொண்டு வரணும், இதுல யார் வேணாலும் பேசலாம், ஃப்ரீடம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது எனக்கு இன்னும் ரொம்ப எனக்கு பிஎம்சி பத்ரி சார் மேலாம் ரொம்ப மரியாதை, அளவு கடந்த மரியாதை ஆயிட்டு வருதுமா. நிஜமா நம்ம இந்த ஒரு குரூப் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம இன்னும் கூட ஒரு அடிமையாகவே வீட்டுல இருந்திருப்போம். எஸ் மேம், கண்டிப்பா. ஏன்னா நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மளோட ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸே வந்து அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. நமக்கு வேற எக்ஸ்போஷர் கிடையாது. நம்மளும் அதே மாதிரிதான் இருந்திருப்போம். இங்க வரலன்னா நம்ம கூட அதே மாதிரிதான் இருந்திருப்போம். எஸ் மேம். ஏன்னா எத்தனையோ ஜெனரேஷனா எல்லாருமே கணவர் சொன்னா மனைவி கேட்கணும், வீட்டுல பெரியவங்க சொன்னா கேட்கணும் அப்படின்னு ஒரு இது ஆயிடுச்சு. பெரியவங்க சொல்லும் போது சின்னவங்க அது கரெக்டா இல்லையான்றது பார்க்காம அவங்க சொன்னது கேட்கணும் அப்படின்றதால நம்ம வளர்ந்துட்டோம். சோ இப்ப பசங்க வந்து ஏன் கேட்க மாட்டாங்கன்னா அவங்க கூகுள் எல்லாமே கூகுள் பண்றதால நமக்கு ஒதுக்கிட்டு அவங்க ஃப்ரீடமா இருக்காங்க. ஆனா அது வந்து ஓவர் ஃப்ரீடம் கூடாது, மத்திய மார்க்கத்துல இருக்கணும். சோ மத்திய மார்க்கம் தான் பிஎஸ்எஸ்எம் டீச் பண்ணுது. எப்பவுமே வந்து ஒரு தராசு இருக்கு, இந்த பக்கம் அதிகமானாலும் நீ வந்து சரிஞ்சிருவ, இந்த பக்கம் அதிகமானாலும் சரிஞ்சிருவ. அந்த பேலன்ஸ் இருக்கும் போதுதான் நீ வந்து வாழ்க்கையில கரெக்டா இருப்ப. இப்ப குட் பேட், வெளிச்சம் இருள் எல்லாமே பேலன்ஸா இருக்கணும். எல்லாமே பேலன்ஸ், நாலேஜ் எல்லாமே பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் இருக்கும் போதுதான் கரெக்டா இருக்கும். எந்த பக்கம் சரிஞ்சாலும் நீங்க விழுந்துருவீங்க. எமோஷன் அப்படின்னும் போது அதுவும் பேலன்ஸ். ரொம்ப சந்தோஷமா ஏறிட்டாலும் விழுந்துருவீங்க, ரொம்ப துக்கத்துல போனாலும் விழுந்துருவீங்க. எவ்ரிதிங் பேலன்ஸ் பேலன்ஸ் மத்திய மார்க்கத்துல இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ.
சோ நம்ம மெடிடேஷன் போயிடலாமா? எல்லாரும் கேள்விகள் கேட்டாச்சா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி, தியானத்துக்கு போயிடலாம். எல்லாருமே தியானம் தெரிஞ்சதுனால ஸோ ஹாப்பியா எல்லாருமே சைலண்டா கை கோர்த்து கால்கள் கிராஸ் பண்ணி அழகா உட்காந்துட்டு நம்ம தியானம் பண்ணலாம். நான் மியூசிக் ஷேர் பண்றேன். ஸோ 1 hour மெடிடேஷன் பண்ணலாம்.